நான் உள்ளே இருந்தது நன்மை தானேன்னாரு. சில நேரங்களில் கெட்டது நல்லதாக நடக்கும், நல்லதும் கெட்டதாக நடக்கும். அப்போ நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து, நம்ம கொடுக்குற விஷயத்தை பொறுத்து இந்த பிரபஞ்சம் ஒன்று கொடுத்தா நாளாக திருப்பி கொடுக்கும். அதான் ஒரு வினைக்கு எதிர்வினை உண்டு. அதனால் எதை இழைக்கிறோமோ அதுவே நமக்கு திரும்ப வரும் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த மனித சமூகம் பண்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது எல்லாம் பழனிக்கு பாத யாத்திரைக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். பாத யாத்திரை பாதி யாத்திரையில் முடிஞ்சு போயிடுது. சில நேரத்தில் முழுமையாக போய் திரும்பி நடந்து வந்ததுன்னா சரியாக இருக்கும். போகையில் நடக்கிறது, வரையில் பேருந்தில் வந்துடுறான். இருந்தாலும் பழனி ஆண்டவன் 12 கையில அருவமும் உருவமாகி அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரமவான் என்ற சோதி பிளம்பதோர் மேனியாகி கருணை கூறும் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனல் உலக உய என்று கட்சியை பற்றி வாச்சாரியார் பாடுறார். என்ன அர்த்தம்? கரங்கள் 12 கொண்டு 2 கையால் கொடுத்தா 10, 12 கரங்களாலே இறைவன் நமக்கு அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறான். வள்ளல் பெருந்தகை முருகப்பெருமான். அந்த முருகனுக்கான நிகழ்வு வேள்விமலை சாரல். இங்கே முருகன் குடிகொண்டிருக்கின்றார். இங்கே குறிஞ்சி நிலத்தில் வாழக்கூடிய மக்கள் குறிப்பெருங்கி நன்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கவையாகி கொம்பாகி காட்டகத்தை நிற்கும் அவையெல்லாம் நல்மரங்கள் சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதவனை மரம் என்று விவேக சிந்தாமணி கூறுகிறது. சபையில் ஒரு சபையில் ஒரு கடிதத்தை வாசிக்க தெரியாதவன் என்ன அர்த்தம்? கண்ணிருந்தும் குருடுங்கிறாங்க. கண் இருக்கு எல்லாருக்கும், படிக்க தெரியலனா கண் பார்வையற்றவன் ஒரு அர்த்தம் இருக்குது. படிக்க தெரியலனா அது அறியாமை தானே. அந்த அறியாமையை போக்குறதுக்கு கல்வி செல்வம் மிக நிலையானது. ஆனால் கல்விக்கும் அறிவுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அது வேற இது வேற. அதனால் தனித்திறன் ஆற்றல் தான் மக்களை வெளிப்படுத்துகிறது. அந்த வகையில் இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி ஆக பாரணைத்தும் பொய்யனவை என்று பட்டினத்து பிள்ளையை போல் யாரும் துறக்க அரிது அரிதுனார் தாய்மானவ சாமி. வாசற்படைந்து கிடந்து வாராத பிச்சைக்கு ஆசைப்பட மாட்டேனார். உருக்கமுடன் அன்னம் இருக்குமிடம் தேடி வந்தால் உண்பேன், இல்லை என்றால் இல்லை என்ற எண்ணத்தோடு இந்த இடத்தினுடைய சிறப்பிலை வாழ்ந்த மகான்கள், எண்ணற்ற தியாகிகள், இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த மொழிக்காக எத்தனையோ பேர் உயிர் விட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களெல்லாம் மறந்துவிட்டு கிடைச்ச சுதந்திரத்தை துச்சமான மதித்து என்ன செஞ்சு கொண்டிருக்கிறான்? ஜனநாயகமாக இருக்கு என்பதை நினைக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறான். நீங்கள் ஒரு மாணவன் பள்ளிக்கூட